ஐயா சிவாய நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமக ஐயா. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டா சொல்லுங்கய்யா. ரைட்டு. அதாவது இப்ப ஒரு எதிரி இருக்கான்னா அவனை அடிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆ, மனசுல ஒரு மாதிரி சில வேலைகள் செஞ்சாலே போதும். சரி. அதுக்கு ஒரு உதாரணம், ஆ, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் ஆ, சபரிமலைக்கு போயிருக்கிறாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கிறாங்க. சரி, அது சிலருக்கு மிளகா வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓசிச்ச சரி, ஒரு கும்பலுக்கு. சரி. ஆமா. எத்தனை முறை இந்து மக்களை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அவன் இப்போ குலத்தொழில் அவன் ஆக குலத்தொழிலே அதானே. ஆக எரியும்ல. எரியதான் செய்யும், நல்லா எரியும். ஆக ஏன் ஸ்ரீரங்கம் போனதையும் விட்டுட்டீங்க? அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் போய் அழகா தரிசனம் பண்ணாங்களே. ஆமா. அதாவது இவனுங்க இங்க பாருங்க, இந்த கும்பலுக்கெல்லாம் அது கடவுள் கரெக்டா தண்டனை கொடுக்குறான். ம், எந்த கடவுளை நீ திட்டுனியோ, ஸ்ரீரங்கம் ம், எம்பெருமானை தான் இங்க அதிகமா திட்டுவாங்க. ம், ஏன் இவன் திட்டுவான்னா, கலியுகத்துல கடவுள் எம்பெருமான் எங்க அப்பன் ஆழி கரையாண்டி அந்த பார்க்கடல் பரந்தாமன் வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வோன்னு எங்க அப்பன் ஆதிசேடர்மலை கடல்ல பள்ளி கொண்டிருக்கானே பார்க்கடல். அவன் ம், திருப்பதியில இல்ல, அவன் பள்ளி கொண்டிருக்கிறது எங்க பள்ளி கொண்டிருக்கான் கலியுகத்துலன்னா ம், ஸ்ரீரங்கத்துலதான் பள்ளி கொண்டிருக்கான். அதனாலதான் அந்த கும்பல் ஸ்ரீரங்கத்தை திட்டுன்னு திட்டுவானுங்க. ம், ரங்கநாதனை தான் அந்த இவங்களே திட்டுவாங்க. இவங்க தாய் கட்சி, அந்த தாய் கிளை கட்சி, திமுக எல்லாம் இவன் திட்டம் செய்வான். ம், அப்ப அந்த ரங்கநாதன் ம், எப்படி ஆப்பு வச்சான் பாத்தீங்களா? உச்சபட்ச அதிகாரம். நீ திருப்பி கூட அவங்களுக்கு விமர்சனமே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த ம், ஒரு குடியரசுத் தலைவர் அவர்கள் வணங்குறாங்கன்னா அதை அவங்களை வர வச்சது யாரு? எங்க அப்பன். ஒண்ணு புரிஞ்சுக்கிங்கய்யா, இந்த உலகத்தை மோடியா, இந்த இந்தியாவை மோடி ஆளல, அமெரிக்காவை ட்ரம்ப் ஆளல, தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆளல, இந்த உலகத்துல யாருமே ஆளல. எல்லாருக்குள்ள இருந்து ஆள்றது எங்க அப்பன் பரமேஸ்வரன். புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பன் சிவபெருமான் ஆள்றான். அதான் சொன்னான், ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன் கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா 13 பாடுகிறேன் சிவகாண்டாங்க. எங்க அப்பன் சிவபெருமான் சொல்றான், நான் தான் பிள்ளையே ஆள்றேன் அப்படிங்க. அதனால அவனை திட்டிட்டு இந்த கும்பல் நகர முடியுமா? அதுவும் எங்க அப்பன் யாரு? மாயவர் பெருமாளை திட்டிட்டு உனக்கு தப்பிக்க முடியுமா? சாமியே சொல்றான், எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனேங்க. எம்பெருமானுடைய பெருமாளுடைய பாதத்துல முக்கால் அடியில நீ இந்த பூமி, இதுலதான் நீ ராஜா, மந்திரி, நான் பிரதமர், நான் அது இந்த பதவி, சிஎம், மந்திரி எல்லாம் நீ சொல்லிக்கலாம், எம்எல்ஏன்னு. எல்லாம் பெருமாளுடைய பாதத்துக்கு முக்கால் அடி. இதுக்குள்ள இருந்துட்டு நீ பெருமாளை திட்டுனா அந்த தீக்கா காரணம் விடுவானா? அதுவும் ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கான். கலியுகம் முடிஞ்சதுமே எங்க அப்பன் என்ன பண்ணா, சிவபெருமான் கலியனுடைய அந்த துரியனுடைய ஆத்மா 7வது பிறவி கலியனாக பிறக்கிறான். சிவபெருமான் வந்துட்டு எல்லா வரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். அப்ப பாக்குறாரு மாயவர், ஐயோ இவனை இப்போதைக்கு அழிக்க முடியாது. அப்ப சிவபெருமான் சொல்றான், வாங்கிட்டு போற வரத்தை பார்த்து பார்வதிட்ட எம்பெருமான் சொல்றான், கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் ஈசனும் தரணியில் பொருந்திட வழியுள்ள மாயன் ஸ்ரீரங்கம் ஏவினார். கலியம் மேலந்து வரத்தை வாங்கிட்டு கீழே வரான். எங்க அப்பன் பாக்குறான், சரி இனி இவனை நம்ம அழிக்க முடியாது. ஏன்னா சிவன் வரத்தை கொடுத்து அனுப்பிட்டானே, கலியுகம் அழிகிற வரைக்கும் அவன் அழிக்க முடியாது. ஏன்னா சிவன் கொடுத்த வரம் அப்படி. அதனால பாக்குறான் எங்க அப்பன் பெருமாள் நேரா ஸ்ரீரங்கத்துல போய் பள்ளி கொள்றான். இவங்க என்ன, இவங்க முன்னோர்கள் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அது என்ன, ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே பொன்னாள்ங்கிற மாதிரி இவங்களுடைய தலைவர்கள் பேசினதா சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப எம்பெருமா ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கான், அவன் விடுவானா? இப்ப சொல்லி பாரு, இப்ப விமர்சனம் பண்ணி பாரு, முடியுமா? உன்னால முடியாது. எப்படி மோடி வந்தாரு விமர்சனம் பண்ணிடுவான், அமித்ஷா வந்தா விமர்சனம் பண்ணிடுவான். இப்ப வந்திருக்க அம்மையார் வந்திருக்காங்க, விமர்சனம் பண்ணி பாரு, முடியாது. எல்லாம் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அதான் பெருமாள். இது பெருமாள் வச்ச ஆப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எவரவர் இருந்து மணியம் பண்ணாலும் முக்கால் அடிக்கலாம் சிவனேங்க. எங்க அப்பாவுடைய பாதத்துக்கு முக்கால் அடியில தான் நீங்க இருந்து ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்க. நீ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு உனக்கு ஆள்ற வாய்ப்பை கொடுத்துருக்கான். ஆனா இப்ப இவனுக்கு சேர்க்கறதெல்லாம் பாவ மூட்டை. மீளா நரகத்துக்கு போயிருவான். ஆடு, கோழி, பன்னி, நாயின்னு பிறந்து 84 லட்சம் பேர் எடுத்து சாவானுங்க. என்னுடைய ஆத்மா அந்த பிறகு போவோம். இது எங்க அப்பா சிவபுரம் சத்தியமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, நடக்கும் இது. நான் சொல்லல, எங்க அப்பையும் சொல்றான். முன்னோலை வாசகத்தை மொழித்திருந்து கேட்டிடுங்க. எழுதிட்டான். தீர்ப்பு அங்க இங்க இல்ல, மேல எழுதுறான் கையில. புரியுதா உங்களுக்கு?
ம். அதனால இங்க பாருங்க, இவனுக்கு எவனுமே தப்ப முடியாதுங்க. எங்க அப்பனை விமர்சனம் பண்ணிட்டு. அவன் நினைச்சா அந்த யுகத்தளிக்கு எவ்வளவு நேரம் எங்க அப்பனே சொல்றான். கைதொட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே. சொட கிடைக்கிற நேரம் தான். சிவன் வரத்தை கொடுத்தனால எங்க அப்பன் கம்முன்னு இருக்கான். பெருமாள் வந்து அவன் கொடுத்த வரம் பொய்யாக கூடாது. அதனால அது சாமி சிவன்ட்டே இப்ப மகேஷ் உரையாடுறான். கைத்தட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. வட்ட கிளு கிளுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனேங்க. அப்படின்னு சொல்றான். ம். திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே. எங்க அப்பன் திருமேனி கண்ணை பெருமாள் வந்து லேசா அப்படி திருப்பதியில இருக்காம இருங்க. கொஞ்சம் கண்ணை திறந்தான்னு வச்சுக்கிட்டுங்களேன். நீங்க நாமத்தை போட்டு கண்ணை மூடி வச்சுட்டீங்க. கொஞ்சோட திறந்தாலும் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். அவ்வளவு சக்தி அவன்ட்டு இருக்கு. ஆனாலும் என் பெருமான் எங்க அப்பன் சிவபெருமான் களியனுக்கு கொடுத்த வரம் என்ன வரம்? களியன் கேட்ட வரம் என்ன? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாருமென்றான் அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன் பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாருமென்றான் சிவமூலம் சக்தி மூலம் காமாட்சி தன் மூலம் 1008 அண்டம் நிறை மூலம் வாய்த கண்ணே வரமாக தரட்டான். சரஸ்வதி மூலம் லட்சுமி மூலம் காமாட்சி தன் மூலம் எல்லாத்தையும் வாங்கிட்டான். இன்னைக்கு லட்சுமி யார்கிட்ட இருக்கா? அயோக்கிய பையிட்ட தான் லட்சுமி இருப்பா. நீ எவ்வளவுதான் உழுந்து உழுந்து கும்பிட்டாலும் நீ எவ்வளவுதான் யாக பூஜை பண்ணாலும் உங்ககிட்ட வரமாட்டா. ஏன்னா சிவன் கொடுத்த வரம். இன்னைக்கு லட்சுமி எங்க இருக்கா? திமுக மந்திரி வீட்டுல இருக்கா. ம். இன்னைக்கு எல்லா மந்திரியும் திமுக மந்திரி விட்டுருங்க. எவன்லாம் ஆட்சி பண்றான் அதிகாரத்துல இருக்கான்னு அவங்ககிட்ட தான் இருக்கா. ம். நல்லவங்கிட்ட வரமாட்டா. கலியுக முடிகிற வரைக்கும் ஏன்னா சிவன் கொடுத்த வரும். அதே மாதிரி சரஸ்வதி பாருங்க. சரஸ்வதி யார்கிட்ட இருக்கா? இன்னைக்கு கல்விச்சாலை யார் நடத்துறா? இன்னைக்கு 100 கல்லூரி எவன் நடத்துறான்? எல்லாம் யோக்கியனுங்களா? சொல்லுங்க. ம். எவனோ ஒருத்தன் நல்லா இருப்பான். சொல்லுங்க. இன்னைக்கு கல்வி சரஸ்வதி விக்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க என்னத்த சொல்ல? சரஸ்வதி யார்கிட்ட இருக்கா? ஒன்று ரெண்டு நாத்தம் முடிச்சா இருந்தா சொல்லலாம். பூராமே நாத்தம் முடிச்சுட்டா இருந்தா அததான் பாருங்க. சரஸ்வதியும் அயோக்கியம் கிட்ட தான் இருக்கா. இது சிவன் கொடுத்த வரம். பெருமாளுடைய சக்கரம் யார்கிட்ட இருக்கு? திருமுடி யார்கிட்ட இருக்கு? திருமுடி இருக்க வந்து ஆட்சி பண்ண முடியும். ம். அவன் கேட்ட முத வர என்ன? எங்க அப்பாவுடைய திருமுடியும் சக்கராயத்துக்கும் வரமா கேட்டான். மாயவனார். இங்க ஒரு திருமுடி இருக்குது. என்ன திருமுடி? திருமுடி திருமுடி. அப்படியா? அவ்வளவுதான் நான் சொல்லி நீங்க தான் புரிஞ்சுக்கிறேன். சரி, நீங்க பொன்முடிய திருமுடிங்கிறீங்களா? சரி. இல்ல இல்ல இன்னொரு முடி ஒண்ணு இருக்கு. அப்படியா? சரி. அதனால பெருமாளுடைய திருமுடியும் சக்கராயத்தையும் அவன் முத வரமா கேட்டது. அதனாலதான் ஒண்ணும் பண்ண முடியல இங்க. ஆனாலும் இறைவனுக்கு சக்தி உண்டு. சிவனு கொடுத்த வரம். அதனால எங்க அப்பன் பொறுமையா இருக்கான். ம். இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு கைதான் ஓங்கி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் சிவன் கொடுத்த வரம் பொய்யாகாதுங்க. இவனுக்கு என்னதான் சாமியை திட்டினாலும் எத்தனை கோயிலை இடிச்சாலுமே ம். இவனுங்களை எந்த தெய்வம் ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா கலியனுக்கு சிவன் கொடுத்த வரம் அப்படி. ஏன்னா எங்க அப்பனுக்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு. வரத்தை கொடுத்துட்டு ஓடுவான். புரியுதா உங்களுக்கு? வரத்தை கொடுப்பான், அப்புறம் ஓடுவான், தலை தெறிக்க ஓடுவான். அப்புறம் பெருமாள் தான் வந்து காப்பாத்துவாரு. அன்னைக்கு வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஓடினானா இல்லையா? ம். ஓடினானா இல்லையா? ஆமா. வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஓடுனா. அப்புறம் எங்க அப்பன் பெருமாள் தான். பத்மாசுரன். அது மாதிரி அவன் தான் ஏன் வல்லரக்கன். ம். அததான் எங்க சாமி எங்க அப்பன் சொல்றான். பதி எலும்பி கடியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன். செடிக்கு கொடுத்தவர்க்கு செவிகு திருத்தி குற்றம் கேட்பேன். வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே. ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. அன்னைக்கு அவதாரம் எடுத்தானா மோகினியா? ம். எடுத்து வல்லரக்கனை கொன்னானா? ம். ம். வல்லரக்கன் கோட்டையில வடிவெடுத்தேங்க சிவனை காப்பாத்துறதுக்கு. அதனால இந்த கலியுகத்துல சிவன் கொடுத்த வரம் சிவனே வரத்தை கொடுத்து ஓடிட்டாரு. அதாவது இவன் வாங்கிட்டு வந்த வரத்தை பார்த்த உடனே வரத்தை எல்லாத்தையும் சிவன் வரத்தையும் வாங்கிட்டாயா. எங்க அப்பனுக்கு கெட்ட புத்தி என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவான். இவன் ஏமாளி. சிவனை பொறுத்தவரையில அவனுடைய சக்தியும் வாங்கிட்டான் இவன் களி. அதனாலதான் ஒண்ணும் பண்ண முடியல இவனுங்கள. புரியுதா உங்களுக்கு? கலியுகம் முடிகிற வரைக்கும் தர்மயுகம் வர வரைக்கும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் எங்க அப்பன் சொன்னான். மகாவிஷ்ணு சொல்றான். இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் அன்புரைங்க. எங்க இருந்து களி அழிச்சுக்கிட்டே இருக்கான். மறைபொருளா இருந்து அழிக்கிறான். எல்லாம் சொல்லுவான். பெருமாள் வெள்ளை குதிரையில வருவான், கழுதையில வருவான்னு. எந்த கழுதையில வரமாட்டான், குதிரையில வரமாட்டான். எங்க அப்பன் பரம்பொருளை சொல்றான். மறைபொருளாய் பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன். கண்ணுக்கு புலப்பட மாட்டான். புலப்படாத ரூபத்துல அழிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த களிய. விரைவில் தர்மீகம் வருங்க. தர்மீகம் வரும்போது சாதுக்கள் மட்டும் தான் இந்த பூமியில இருப்பாங்க. இது எல்லாம் அழிக்கப்பட்டு நரக. இப்ப எல்லாம் நரகத்தான் போயிட்டு இருக்கான். எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு இருக்கான் மேல. அதனால ஏதோ சாதுக்கள் கொஞ்சம் பேர் இருக்கான் பூமியில. அவன் மட்டும் தான் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அதனால வீரமணி எல்லாம் ஊடுங்க. இங்க பாருங்க, வல்லவனுக்கு வல்ல உலகத்துல உண்டு. புரியுதா? அதனால எங்க அப்பா சிவனே வரத்தை கொடுத்துட்டு போய் கைலாசத்துல அப்படியே கண் மூடி தவசு நிலையில இருக்கான் சிவபெருமா. தெரியுமா உங்களுக்கு?
ம், ம், ம். உமையும் சிவனும் திருச்சடையம் தரத்தில் ஊமை போல் இருப்பதேன் சிவனே ஐயா தாடியை நான் வளர்த்து கோடி பேனையும் வைத்து சடையுதே எந்தன் மேனி சிவனே ஐயாங்க. தாடியை நான் வளர்த்து கோடி பேனையும் வளர்த்து பேன் இருக்கான் உடம்புல. சிவபுரம் தவசுக்கு போயிட்டான். உமையும் சிவனும் மௌனத்துல இருக்காங்க. புரியுதாங்க உங்களுக்கு? கலியுகம் அழியிற வரைக்கும் மௌனத்துல தான் இருப்பாங்க. கருமை வரும்போது அவங்க மேல வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். அவங்களுடைய பவர் அவங்ககிட்ட போகும். அது வரைக்கும் கலியும் கை தான் ஓங்கி இருக்கும். நீங்க என்னதான் கதறினாலும் கத்துனாலும் இங்க பாருங்க, நல்லவன் இங்க நல்லவன் ஒரு பதவி பிடிக்கிறதுக்கு போராடுறான். ஆனா இவனு படுத்துக்கிறதே ஜெயிச்சிருவானுங்க இவனுங்க. புரிஞ்சுக்கோங்க. அந்த கனிமொழி எல்லாம் என்ன கஷ்டப்படுது, ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிருது. புரிஞ்சுங்க. ஆராசா அழகா ஜெயிக்கிறாரு. திருமாவளவன் சூப்பரா ஜெயிச்சிராரு. இவங்க எல்லாம் திட்டு என்ன இவங்க திட்டா கடவுள சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, அவங்க கைதான் ஓங்கி இருக்கும். ஏன்னா சிவன் கொடுத்த வரம் பொய்யாகாது. எங்க அப்பா வரத்தை கொடுத்துட்டானா மனுஷன் மாதிரி கிடையாது, திருப்பி வாங்க மாட்டான். அந்த நாள் வரைக்கும் விட்டுருவான். அப்புறம் இருக்கு பாருங்க வேடிக்கை. இவனு மரணத்துக்கு அப்புறம் ஆத்மா நரகத்துக்கு போயிடும். அவ்வளவுதான். இவனு முடிஞ்சு இவனுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கான். எல்லா பயிலும் அதான் சொன்னான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவன். உடம்பு பஸ்பமாயிரும், ஆவிக்கு ஆக்கினை உண்டு. இந்த ஆத்மா இருக்கு பாருங்க, அழியாது. அதுக்கு இருக்குங்க ஆப்பு. அதனால பிரபஞ்சத்துல ஒரு பயிலும் தப்பு. இந்த அம்மா போய் வணங்கினது பெரிய 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 ஒரு அந்த அம்மா வணங்க வச்சது அப்பா தான், எங்க அப்பன் தான். சபரிமலைக்கு போச்சு அம்மா, போனாங்களா? யாரு சபரிமலையும் குறை சொன்னானுங்க, இனி குறை சொல்லு பாக்கலாம். அதனால இங்க பாருங்க, எல்லாம் இறைவன் சித்தப்படிதான் நடக்கு. எதுவும் குத்துமை பண்றதுல. அதனால இங்க பாருங்க, எப்ப அழைப்பு வரும்னு தெரியாது மேல இருந்து. புரியுதா? எல்லாத்துக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கு தான், உலகத்துல வந்து எல்லா ஜீவராசிக்கும் தான். ஆனா நம்ம மோட்சத்துக்கு உண்டான வழியை தேடினோம். அப்பாவை தேடுங்க. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார். மேல் வீடுலேருந்து செத்திருந்து தீ நரக சீல் கூட்டில் அடைக்க கொத்தியர்த்த புழுக்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டான். அப்பாவை தேடிக்கணுங்க மோட்சம் இல்லையா? 84 லட்சம் பிறவி நரகத்துக்கு போய் ஆத்மா தண்டனை அனுபவித்த பிறகு 84 லட்சம் பிறவி ஆடு கோழி பண்ணி நாயின்னு இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் திங்கிறோமோ அந்த பிறவி 84 லட்சம் எடுக்கணும். ஒரு பிறவில ஒரு தடவை நம்ம பிறந்து சாகிறதுக்கே இந்த உடம்பு எவ்வளவு நோய், எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு மனசங்கடம், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்குது. அப்போ 84 லட்சம் பிறவி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு துன்பம். அது வேண்டாம்னா அப்பாவை தேடிடுங்க. எப்ப வேணாலும் எம்ம வாசகத்தை தட்டுவான். எனக்கு பேசிட்டு இருக்கு, எனக்கு எப்ப வேணாலும் தட்டுவான். ஏன்னா பூமியில நம்ம கர்மவினை துளைக்க தான் வந்திருக்கோம். எப்ப வேணாலும் கூப்பிட்டுருவான். இங்க எதுவும் நிரந்தரம் கிடையாது. பந்த பசலாம் மாயை. எந்த உறவும் இங்க நிரந்தரம் கிடையாது. அப்பாவை மட்டும் தேடுங்க. மோட்சத்துக்கு வழி தேடுங்க. அப்பாவை தேடிக்கணுங்க. இது ஞாபகத்துல வார்த்தையில அப்பா வார்த்தை. நம சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளே, நம சிவாய.